வணக்கம் நாம் தமிழர் தம்பிகளே. வாஜ்பாயின்னு இந்தியாவில் ஒரு பிரதமர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஏன் கேட்கிறேன்னா, உங்களை பொறுத்தவரை உலக வரலாறு இந்திய வரலாறு எல்லாமே 2009க்கு அப்புறம் தான். அங்கதான் ஆரம்பிச்சதா நீங்க நம்புவீங்க. கிபி கிமு அது மாதிரி உங்களுக்கு 2009 தான் பெஞ்ச் மார்க். அதனாலதான் கேட்டேன் வாஜ்பாய் உங்களுக்கு தெரியுமான்னு. அந்த பிரதமரா வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் 2000 தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணார்னா, வாஜ்பாய்க்கு ஒரு கோரிக்கை வச்சார். அது என்னன்னா, 1993 ஐரோப்பால இருந்த செக்கோஸ்லோவக்கியான்ற நாடு செக்காகவும் ஸ்லோவக்கியாவும் ரெண்டு சுதந்திர நாடா அவங்க பிரிஞ்சு தனித்தனி நாடா உருவானாங்க. அதே மாதிரி இலங்கையும் தமிழ் ஈழமும் இருவேறு சுதந்திர நாடுகளா உருவாகிறதுக்கு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும்னு கலைஞர் அன்னைக்கு கடிதம் எழுதியிருந்தாரு, கோரிக்கை வச்சாரு, வாஜ்பாய்ட்ட வலியுறுத்தினார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலகட்டத்தில் உங்க அண்ணன் சீமான் எங்க இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு? இனியவளே அப்படின்னு சொல்லி ஒரு சில்வர் ஜூப்ளி பிளாக் பஸ்டர் மூவி எடுத்து பெரிய புரட்சி படைச்ச சமயம் அது. இனியவளே அந்த படத்தை கேளுங்க உங்க அண்ணன் பேசும்போது. அப்படி தெரிஞ்ச ஒரு ஆளு. அதற்கு அப்புறம் 2002 அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பிரபாகரன் ஒரு தீவிரவாதி, அவரை கைது செய்து இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் உங்க அண்ணன் என்ன செஞ்சுட்டு இருந்தார் தெரியுமா? விஜயகாந்த், சரத்குமார், ராஜ்கிரண் போய் சினிமா வாய்ப்பு இனியவளை ஹிட்ட வச்சு அடுத்து எவனுமே பட வாய்ப்பே கொடுக்கல. அதனால இவங்க 3 பேர்த்திட்டையும் போய் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை என்ன, நாம் தமிழர் தம்பிகளா விஜயகாந்த், சரத்குமார், ராஜ்கிரன்லாம் நம்புறதுக்கு அவங்க தச்சா போப்பா அப்படின்னு பத்தி விட்டாங்க. அப்பையும் சீமானோட வரலாறு இதுதான். அதுக்கப்புறம் 2006 பிரபாகரனுக்கு அரசியல் ஆசானா இருந்த பாலசிங்கம் இறந்து போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் உங்க அண்ணன் எங்க இருந்தாருன்னு கேளுங்களேன். இவர் மாதவனை வச்சு தம்பின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தம் அங்கேயும் அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி 2007 பிரபாகரன் அவர்களுக்கு வலதுகரமா இருந்த தமிழ்ச்செல்வன் அவர் கொன்னுட்டாங்க. அந்த கொண்ட டயத்துல அவரை கொண்டு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் அதுக்கப்புறம் தான் சீமான் வாழ்த்துகள்னு மாதவன் வச்சு ஒரு படத்தை வெளியிடுறாரு. அதுவும் ஒரு பயங்கரமான ஹிட்டு. எப்படி இப்படி இருவேறு ஆளுமைகள் கொலை செய்யப்பட்ட போதெல்லாம் உடம்பாக்கத்துல அப்படி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷன், அந்த அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள். அப்படி இருக்க சூழல்ல 2009 போர் நடக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஹிஸ்டரி இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, போர்னா மக்கள் சாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு சீமான் எதுவுமே பேசல. திரும்ப 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சீமான் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டு அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. கடந்த கால வரலாறுலாம் இப்படி இருக்கும்போது சீமான் கேட்டார். அந்த 2011 மலர்ந்துச்சு அந்த ஈழம், அது எங்கன்னா அப்படின்னு நீங்க எல்லாம் சீமான கேட்கணும். இந்த 13 வருஷத்துல அது எங்க போச்சு அப்படின்னு கேட்கணும். அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து உங்க அண்ணனால பேச முடியாது, துப்பே கிடையாது. உங்க அண்ணன் ஒரு கோலை. ஏன்னு சொன்னா, ஜெயலலிதா முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரியோ இல்ல எங்க தலைவர் மாதிரியோ ஒரு ஜனநாயக போக்கை கடைபிடிக்க மாட்டாப்ல. அவ்வளவுதான், ரிவீட்டு தான் அப்படி இருக்கும். அதனால உங்க அண்ணன் அங்க பேசுனதே கிடையாது தம்பிகளா. அதனால அதை பத்தி கேளுங்க. அப்புறம் உங்களுக்குலாம் மாப்போசின்னு ஒருத்தர் தெரியும்ல, போஸ்டர் ஒட்டுறீங்கல்ல, நீங்க பெரிய பெரிய போஸ்டரா ஒட்டுறீங்கல்ல, சீமான் அப்படி வச்சு அப்படி. அந்த மாப்போசிக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுறதுங்கிறது எப்படி தெரியுமா? உங்க மூஞ்சில நீங்களே சாணி அடிச்சுக்கிறது மாதிரி. ஏன் சொல்றேன் கேளு. 1992 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது பிரதமர் நரசிம்மராவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை தெரியுமா? விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்யணும் அப்படின்னு. எப்படி கோரிக்கை பாரு, கலைஞர் வாஜ்பாயிட்ட வச்ச கோரிக்கை பாரு, ஜெயலலிதா நரசிம்மராவ்ட்ட வச்ச கோரிக்கை பாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையை ஆதரிச்சு செங்கோல்னு ஒரு பத்திரிகையில மாப்போசி என்ன எழுதினார்னா, விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செஞ்சாதான் பாரதத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு எழுதினார்.
இன்னைக்கு போஸ்ட் ஒற்றை இல்ல, அப்பெல்லாம் அந்த பசை எடுத்து உங்க மூஞ்சில கொஞ்சம் தடவிக்குங்க, நல்லா இருக்கும். சரியா? இப்படி வரலாறு வந்து பூராமே இப்படிதான் இருக்கும். உங்க அண்ணனுக்கு ஹிஸ்டரிங்கிறது பிரபாகரன் கூட எடுத்த ஒரே ஒரு போட்டோ, அது மட்டும்தான், அது 2 நிமிஷம் தான். அதை வந்து இயக்குனர், மாபெரும் இயக்குனர் அவர் யாரு, மகேந்திரன் சொல்லியிருக்காரு, ராஜகிரன் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் வைகோல இருந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. பிரபாகரனே வந்து சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க தம்பிகளா. இதுல இன்னும் கொஞ்சம் வரலாறை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டா உங்க அண்ணனுக்கு ஹிஸ்டரியே கிடையாது. 1986ல மதுரையில வந்து டெசோ ஈழத்துக்கு ஆதரவா வந்து ஒரு மாநாட்டை வந்து கலைஞர் வந்து நடத்தினார். அதுக்கு வந்து என்டிஆர், யார் முன்னாள் ஆந்திர முதல்வர் என்டிஆர், வாஜ்பாய் அவர்கள், அகாலி தள தலைவர்கள் பஞ்சாப்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து தலைவர்களை கூட்டு வந்து இங்க நடத்தினார். அது உங்க அண்ணனுக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. 86 87ல டெல்லியில அசோகா ஹோட்டல்ல ராஜீவ்காந்தி அவர்களும் பிரபாகரன் அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே. அன்னைக்கு உங்க அண்ணன் எங்க இருந்தாருன்னு கேளுங்களேன். அண்ணன் நீங்க டெல்லியில இருந்தீங்களா இல்ல அப்ப ஈழத்துல இருந்தீங்களானே அப்படின்னு கேளுங்க சீமான்ட்ட, அது தெரியும். இதெல்லாத்தையும் தாண்டி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்கும் போது அங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவரும் ராவோட சீஃப் கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து ஒரு இதை உருவாக்குறாங்க. என்னன்னா எல்டிடிக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்த அவங்கள வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்டிடிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. யாரு அங்க இருக்கிற சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்றவரெல்லாம் முயற்சியில் இது நடக்குது. அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. 83ல ஈழத்தமிழர்களுக்காக கலைஞரும் பேராசிரியரும் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்களே, அன்னைக்கு நீங்க வந்து கமலாசன் அவங்க அப்பா கூட படத்துக்கு போனீங்களானா அப்படின்றத கேளுங்க. அது போக வந்து பார்த்தேன்னா 1956 இது ஃபர்ஸ்ட் இலங்கையில வந்து பார்த்தோன்னா அது சிங்களர்களுக்கே அப்படின்னு அங்க தீர்மானம் போட்டப்ப அதை எதிர்த்து சிதம்பரத்துல கலைஞர் வந்து கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினார் 1956ல. அப்ப வந்து கேளுங்க அண்ணன் எங்க டவுசர் போட்டு எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு தெரியுமா தம்பி? நீங்க அரசியல்னு சொல்றீங்கல்ல, அந்த விஷயத்திலே உங்க அண்ணனுக்கு ஒரு பங்களிப்புமே கிடையாது. ஒரு போட்டோ வச்சு ஊரை ஏமாத்துறவரை தமிழ்நாட்டு மக்கள் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்காங்க. இது விக்கிரவாண்டி ரிசல்ட்ல முதற்கொண்டு கவுன்சிலரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால கலைஞர் கூட பேசவே முடியாது. ஏன் கேட்டா 5 முறை முதலமைச்சர், 13 தடவை போட்டிட்டு எல்லாத்துலயுமே வெற்றி, 10 பிரதமர், 10 குடியரசுத் தலைவரை உருவாக்குனது, நேருல இருந்து இன்னைக்கு மோடி வரைக்கும் அரசியல் பண்ணவரையா. அதனால தற்குறி மாதிரி வந்து சீமான் பேசுற கதைகளை எல்லாம் நம்பிட்டு தற்குறி பயில நீங்களும் இருக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர்ற சமூகத்துலனாலும் நம்ம அறிவா சிந்திச்சு வரணும்ல, அதுக்காக தான் இது. நன்றி.